நாளைக்கெல்லாம் இல்ல 1 hourல வேணும். ஓகே சார். ஜேகே சென்னையில இருந்து நடுப்பக்க நக்கின்னு ஒருத்தர் கிசுகிசு மன்ன போட்டோகிராஃபர் வேற. அவரை மல்ல பேசி நம்ம பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் அவரை எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவி. ஓகே ஓகே சார். 2 in 1 ஆமா? இங்க இருக்கிறவனுக்கே சம்பளம் கிடையாது, இதுல புதுசா ஒருத்தன் வரையா? வா போய் யார் அந்த இலவசம் என்னப்புன்னு பாப்போம். டேய் நீ நீங்க நடுப்பக்க நக்கியா? உங்கள மாதிரி ஒருத்தர் நேத்தி பார்த்தேன் சார். பீடா போட்டு பீச் ஓரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தானா? பில்லா பட கதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, நான் ஏற்கனவே பாத்துட்டேன். உங்ககிட்ட ஒரு பல்சர் இருக்குதுல்ல? ரவுடிங்க அடிச்சடியில இப்ப அல்சர் தான்டா இருக்குது. என்ன பாஸ் சொல்றீங்க? ரவுடிட்ட அடி வாங்குனீங்களா? இல்ல மூக்கு பொடி வாங்கினேன். மூஞ்ச பாடுறா, அடிச்சதே இல்லாம வீட்டுக்கு கொடுக்க வச்சு இந்த அட்வான்ஸ் காசு 20,000 புடின்னு போயிட்டானுங்கடா. What? 20,000 gone? How? இவன் ஏன் பொம்முறை நாய் மாதிரி கத்துறான்? விடுங்க பாஸ், ஆனது ஆயி போச்சு. ஆனது ஆய் போறது இருக்கட்டும், நான் எங்க ஆய் போறது குளிக்கிறது, அது ஒரு பதில் சொல்றா. சீனு புடிங்க பாஸ், இது எங்க ரூம் கி, இது இனிமே உங்க ரூம் பாஸ். நாங்களும் அதுல வெறும் ரூம்மேட்ஸ். ஓகே ரூம் எப்படி இருக்கும்? சொர்க்கம் மாதிரி இருக்கும். Cheers. ஹலோ ஹலோ இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? வௌவாலும் கோட்டாலும் குடியிருந்த பாழடைஞ்ச இடத்த வீடுன்னு நினைச்சு 20,000 ரூபாய் தொலைச்சிட்டேன். ஹாய் மச்சி. அட்வான்ஸே கொடுக்காம வீடெல்லாம் ஓகே பண்ணிருக்கேன். டேய். என்ன வீட்டுக்குள்ள எல்லாம் ஷூ போட்டு வந்துட்டேன். ப்ளீஸ் வீட்டுக்குள்ள எல்லாம் அலோட் இல்ல. வெளியில வரும். எது இந்த கலீஜுக்குள்ள வரதுக்கு என் காஸ்ட்லி ஷூவை கட்டி வாசல்ல உண்ணுமா? டேய் வீட்டுக்குள்ள குப்பை தொட்டியை பாத்துருக்கேன்டா, ஆனா வீடே குப்பை தொட்டியை இப்பதான்டா பாக்குறேன். என்ன இப்படி சொல்லிட்டேன்? எத்தனையோ பேர் வந்தாங்க எங்களோட ஷேர் பண்றதுக்கு. முடியாதுட்டா. ஆனா உனக்கு மட்டும் ஓகே சொல்லிருக்கான். ஒருவேளை ஜேகே பிரியாணி ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல வந்தேன். பாஸ், நீங்க எங்க தங்குற விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், பொறாமப்படுவாங்க. சியர்ஸ். சியர்ஸ். டேய் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையாடா? பாதாள சாக்கடைக்கு வாசகால ஜன்னலை வச்சுட்டு இத போய் வீடுன்றீங்க. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, போய் யாருன்னு பாருங்கடா. நீ வரும்போது அமுக்கணும்ல, அது இப்பதான் அடிக்குது. வால் கிளாக் ஸ்லோவா ஓடி பாத்துருக்கேன்டா, ஆனா இந்தியாலயே காலிங் பெல் ஸ்லோ அடிக்கிற வீட்டை இப்பதான்டா பாக்குறேன். இதான் சொர்க்கமாடா? டோன்ட் வரி, 2 நாள் எல்லாம் சரியாயிடும். ஏன் 2 நாள் எல்லாம் கிளீன் பண்ணிடுவீங்களா? சே உனக்கே பழகிடும். நம்ம கையில என்ன இருக்கு? ஏய் பெல் அடிக்குதுல்ல, கதை தோறா. டேய் நேத்து நைட்டே அவனா அமிட்டு போயிருப்பான், அது இப்பதான் அடிக்குது போல. டேய் தட்டுற ஸ்டைலே தெரியல யார் தட்டுறாங்கன்னு, நீயே போய் தரடா. எழுந்து வந்த ஏந்து வந்தா 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 இததான் பெரியவங்க சொல்லுவாங்க, வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறதுன்னு. காட் அவுட்டா? ஏ என்னது புதுசா ஒரு எக்ஸ்ட்ரா பெட்? புது ரூம்மேட் நக்கி. நக்கியா? ஏன் வெங்கடேஷ்ன்ற பேரை சொருகி வெங்கின்னு வச்சுக்கிறது இல்லையா? அந்த மாதிரி நாகராஜ்ன்ற பேரை சொருகி நக்கின்னு வச்சுக்கிட்டேன். பை த பை கை கொடுக்க ஆசைதான், எழுந்து வந்தா ஏ சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. டிஸ்கஸ்டிங். உனக்குன்னு வந்து சேருதுங்க பாரு.
எனிவேஸ் குளிச்சிட்டு தண்ணி குடிக்கல. ஒண்ணுக்கு 3 பேர் இருக்கீங்க, தண்ணி பிடிக்கணும்னு தோணலையா? ஹலோ, குழால நான் பிராண்டியா வருது 3 பேரும் சேர்ந்து பிடிக்கிறதுக்கு. போதும்டா ஃபுட்போர்ட் அடிச்சது. ஜேகே, நீ என்ன பண்ணியோ எனக்கு தெரியாது. ஒழுங்கா குளிச்சிட்டு இந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு 11 o'clock என் வீட்டுக்கு வர. ஓகே? எப்படியும் கழட்ட தானே போறோம், அதுக்கு எதுக்கு புது ஷர்ட்லாம்? ஷட் அப். டேய் அங்க பாருடா. பேபி ஐ வாண்ட் மோர். தாடி குத்துதுடா. ஷேவ் கூட பண்ண மாட்டேன். டேய், கிசு கிசு எழுதுற எனக்கே கூச்சமா இருக்குடா. வெளியே ஆட்களை வசன போடாது வைடா. இத வேற என்ன எழுப்பி காட்டுறான். நீ இந்த Facebook ட்விட்டர்ல பாக்குறது இல்ல? லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ட்விட்டர் ஃபேஸ்புக்ல நீ பாத்திருக்கியா? இது லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ஒழுங்கா இந்த ஷர்ட் போட்டுட்டு வா. எங்க அப்பா இன்னைக்கு ஒண்ணா மாப்பிள்ளையா பாக்க போறாரு. மாப்பிளையா? இன்னைக்குதான் எங்க அப்பா ஃப்ரீ. தயவு செஞ்சு ஓட்ட பைக்ல வராத. ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கேட்டு ஒரு டீசென்டான வண்டியில வா. ஐயோ, இவ்ளோ முடி. ஒழுங்கா அதெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு வா. 11 o'clock உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சொதப்பிடாத. பி ஆன் டைம். மது, மது. மச்சான், உன் ஆளோட அப்பா இவ பிறந்த உடனே ஸ்டாப் பண்ணிட்டானா இல்ல இன்னொரு இன்னிங்ஸ் பேடி இருக்கானா? ஏண்டா? இல்ல சூப்பர் பிரீடா இருக்க, தங்கச்சி கிஞ்சி தான் நான் ட்ரை பண்ணலாம் தான். ஒரிஜினல் இருக்கும்போது ஏண்டா ஜெராக்ஸ்? பிடிச்சிருந்தா இவ்வளவு எடுத்துக்கோ. என்ன காப்பி தூள் கடன் கேட்ட மாதிரி கேட்டோன்னா டக்குன்னு கொடுத்துட்டான். என்னடா இன்னும் அந்த பொண்ணை காணோம்? அவளை நீ பாத்திருக்கியா? இல்லடா, கால் பண்ணி பாப்போம். ஹலோ நாகராஜ் சார். மரத்தடி மாலா, எப்படி இருக்க? என்ன சார் சமையல் குறிப்புக்கு ஜல்லிக்கரண்டியோட ஒரு போட்டோ எடுத்தீங்க, போடவே இல்ல. எடுக்கும் போதே சொன்னேன் தொப்புல காட்டுன்னு. நீ தான் ஜெல்லி காண்டி வச்சு மறைச்சிக்கிட்ட. அதை எடிட் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் டைம் காட்டு, ட்ரை பண்றேன். இப்படியே சொல்லியே ஏமாத்துங்க. ஏண்டா சமையல் குறிப்புக்கு மாடா தொப்புல எல்லாம் காட்டி போட்டோ எடுப்ப? படிக்க எவன் மச்சான் புக் வாங்குறான்? பாக்குறது தான்டா வாங்குறானுங்க. துவையல் செய்வது எப்படின்னு போட்டாலும் தொப்புள் தான் மச்சான் செல்லிங் பாயிண்ட். என்ன ஏன்டா குறை சொல்றீங்க? You're ringing. You must be JK, right? Hi. Hi, I'm Shakti. India Times today. எனக்கு ஒரு சின்ன ஃபேவர். Yeah, by the way, he is நடுப்பக்கம் நக்கி. ஹாய். Hi. தெரியுமே, இந்தியா டைம்ஸ் டுடே தானே. மும்பைல பார்ட்டி தவிர வேற எதுவுமே நடக்காத மாதிரி பக்கத்துக்கு பக்கம் பார்ட்டில குடிச்சிட்டு போட்டோவா போடுவீங்களா? அந்த பத்திரிகை தானே. பக்கத்துக்கு பக்கம் கற்பழிப்பு, கணவன் தலையில கல்ல போட்டு மனைவி கொலைன்னு போட்டோவோட நியூஸ் போடுற உங்க தினசரி பேப்பரை விட எங்க பேப்பர் எவ்வளவு பெட்டர். இங்கிலீஷ் பேப்பரு கிலோ 8 ரூபாய் போதுன்ற திமிர்ல பேசுறாங்க. ஹலோ, பன் பட்டர் ஜாம் மடிக்கிற இடத்துல தான் உங்க பேப்பர் இருக்கும். மத்தபடி பார்பர் ஷாப்ல இருந்து பல்ப்ல கட்டி ஈஸ்ல பிடிக்கிற வரைக்கும் எல்லா இடத்துல எங்க பேப்பர் தான். புரியுதா? ஹலோ. லோ. டே உனக்கெல்லாம் ஒரு பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதே வேஸ்டா. ஏதோ ஹெல்ப்னு கேட்டிங்களா? சொல்லுங்க. யா, ஒண்ணும் இல்ல. ஹீரோயின் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். கேமராமேன் டிராபிக்ல மாட்டிட்டு இருக்காரு. எங்க பாஸ்க்கு இன்டர்வியூவோட போட்டோஸ் தான் ரொம்ப முக்கியம். சோ இப்போ என்ன, இங்க ஹீரோயினை எங்க கேமரால போட்டோ எடுக்கணும், அவ்வளவுதானே? எஸ் ஜேகே. யூ மீன் யூ வாண்ட் மை சர்வீஸ்? எஸ் மிஸ்டர் நக்கி. கொஞ்சம் செலவு பரவாயில்லையா? ஏய், இட்ஸ் ஜஸ்ட் ஜோக்கிங் யார். 2009ல என்ன தெலுங்கு ப்ரொடியூசர் பாப்பாராவ் என்ன ஃபர்ஸ்ட் படத்துல போட்டாரு. தமிழ்ல பிக் ப்ரொடியூசர் காந்தன் எனக்கு 2வது சான்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் என்ன அடுத்த படத்துலயும் போறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. இப்படியே போட்டா எடிட்டர் எங்களை போட்டுருவாரு மேம். மேம் கொஞ்சம் ரைட். தேங்க்யூ. நீங்களே பாட்டு எழுதி நீங்களே பாட போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். எஸ் எஸ் எஸ். உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்காக 2 லைன் பாடுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். கடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கவா, பிடிச்சுக்கிட்டு கடிச்சுக்கவா, தமிழ்ல போனங்களுக்கு பிடிச்சது கப்பே. கப்பா? டேய் கற்புடா. எல்லாருக்கும் பிடிச்சது மப்பே. இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்ரம்ஸ் வரும். பம் 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 பம். கடைசியில I hate you but I love you. That's it. லவ்லி. நாளைக்கே யூடியூப் ட்விட்டர்னு கலக்க போகுது பாருங்க. யா மேடம், ஆக்சுவலி என்னோட ஆட்டோகிராஃப் வேணும்னா எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்ல. கொடுங்க. ஓகே. நான்சென்ஸ். ஹேய், இதோட வேல்யூ தெரியாம தூக்கி போடுற.
நாளைக்கே அவ பாடின பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா என்னடா பாட்டு அது? கடிச்சிக்கவா புடிச்சிக்கவான்னு சை. டேய் மெயினான இது விட்டுட்டியாடா. பம் 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 பம். அவளெல்லாம் தமிழ் கற்பழிப்பு கேஸ்ல உள்ள தள்ளணும் மச்சான். செக். ஹே ரிலாக்ஸ். நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது டென்ஷன்னா இந்த போட்டோ எடுத்து பாருங்க. மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். இந்தடா எடுத்தது. என் வேலை முடிஞ்சது. ஏய் அவன் டிஜிட்டல் போட்டோகிராஃபிக்கு மாறிட்டாங்க. நீ இன்னும் ஃபிலிம் ரோல்ல சுத்திட்டு இருக்க. சில கொடுக்கல் வாங்கலுக்கெல்லாம் நெகட்டிவ் தான் பெஸ்ட். அதெல்லாம் உனக்கு புரியாது. நீ கூட வரியா? இல்ல நீ கிளம்பு. சரி ஓகே பாய். உங்க மெயில் ஐடி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. போட்டோகிராஃப்ஸ்ல இமெயில் பண்ணிடுறேன். Okay. நைஸ் மீட்டிங் யூ சக்தி. சேம் ஹியர். பார்சல் கேரவன்ல விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஐ வில் see you then. Bye. Bye. போட்டுக்கோ. ஹலோ கை ஆட்டிட்டே இருக்கே போயிட்டே இருக்கே. கை போட்டா நிக்கிறதுனா ஆட்டோவா? நடு பக்கம் நக்கி. என்னது நக்கியா? ஓ அந்த மூணாவது ஆள் நீதானே? முதல்ல வந்து கப்பு கொடுத்துருப்பியா? யோ யாரியா நீ? மீந்து போன மாவுல செஞ்ச கொடுக்கட்ட மாதிரி இருக்க. என்னது நான் யாரா? இந்த வீட்டு சொந்தக்காரன், ஹவுஸ் ஓனர். ஐயோ சாரி சார், தெரியாம கேட்டேன். அது ஏன் சார் மேஜர் சுந்தரராஜன் மாதிரி தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசுறீங்க? ஏற்கனவே வாடகை கொடுக்க மாட்டாங்க, புதுசா நீ வேறயா? பார்ட்டி இந்த சப்ஜெக்ட்ல வீக்கா சார்? எங்களுக்கு மட்டும் நான் இங்க தங்கணும்னு தலையெழுத்தா? பக்கத்துல மல்லிகை அபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு, அங்க போய் தங்கலான்னு பார்த்தா அங்க சிக்கையா மொக்கையா கிக்கியா முக்கியா கிளி கிளி பிலி 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 கிளி கிளி பிலி பிலியா? யோ சரியா சொல்லி தொலையா. பிராத்தல் நடை சார், பிராத்தல். இந்த நாடு எங்கயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. அந்த அபார்ட்மெண்ட் பேருக்கு சொன்ன மல்லிகா அபார்ட்மெண்ட். மல்லிகா அபார்ட்மெண்ட்ஸா? ஏன் சார் நீங்க போக போறீங்களா? தப்பி தவற கூட அந்த பக்கம் போக மாட்டேன். நான் ஐம் ஜென்டில்மேன். உன் பேர்ல சொன்ன நக்கி. நக்கி ஸ்வீட் மேன். மல்லிகா விட மாட்டேன். ஆண்டி வாழைப்பழத்தை போட்டு என்ன ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? I'm always very hygienic, clean and neat. நம்ம ஜேகேவும் அதே மாதிரிதான், கிளீன் நீட் பயங்கர சுத்தம். ஆமாமா, ஒரு வாட்டி ரூமுக்கு வந்தாதான் தெரியும். அப்படியே மூக்கு மேல வரல வைப்பீங்க. Is it? என்ன செத்தனா தடிக்குமே. நான் உங்ககிட்ட தானே ஷர்ட் கொடுத்தேன், அவன்கிட்ட கொடுத்தேன். என்ன பண்றீங்க? சாப்பிட்டு இருக்கேன். அதான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தம்பி நான் இங்க கெஸ்ட்பா. எவ்வளவு நாளா? Just 1 year. நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? Where are you staying now? We are in Matung. ஜூல தங்கிரி Place. When I was young, அங்கதான் டான்ஸ் கிளாஸ் போவேன். கார்னர்ல ஒரு ரெஸ்டாரண்ட். அங்க ஒரு மலையாளி மாஸ்டர் இருப்பாரு. அவர் எது செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். சேட்டா தான். இப்படியே போனா அங்கிளுக்கு டாட்டா தான். Hello. Yeah. Okay. 15 minutes. I'll be there. Sorry uncle. ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. நான் கிளம்பணும். ஜேகே It's okay Madhu, it's okay. No problem. அவர் அர்ஜென்ட்டா இங்க போக வேண்டியது இருக்கும். பட் ஜேகே இனிமே நீ ரெண்டு கால்லயும் ஓட வேண்டாம். புரியல. இது மட்டும் இல்ல, பாந்திரால செகண்ட் ஃப்ளோர்ல 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. டெய்லி 1 பெட்ரூம்னு யூ கேன் ஹேவ் வெரைட்டி. டேய் இதெல்லாம் என்னால கேட்க முடியல, வந்துரு. டெட் பாடியோட அட்ரஸ் கொடுங்க. ஃபிளாட் நம்பர் 26, லிங்க் ரோட், அந்தேரி ஈஸ்ட். एक चिकन पीस लेना भाई. अरे पैसा ले रहे हो ना, और थोड़ा मसाला देना. इसका नाम क्या है? इलियाना चिकन साहब. முண்டக்கா, உன் வீட்டு மாடிப்படி ஏறி வரதுக்குள்ள முட்டில் இருக்க 2 கொட்டாங்க வச்சு கழுண்டுரும் போல.
அப்புறம் இவனுங்க உள்ள போய் என்னத்த கைட்டுவானுங்க? அதுதான் எங்க பிசினஸ் டாக்டிக்ஸ். இனக்கா மேல குதிரை வளர்க்கறியா? நீ அம்ச ஆள்தாயா, திமிரிக்கிட்டு இருக்கான். நான் தான் அடக்கி வச்சிருக்கேன். சரி சரி, இந்த ஓல்டேஜ்ல இப்படி ஒரு ஓல்டேஜா? நீ போய் அந்த கேரட் குதிரை அவுத்து விடு, நான் கேமரா ரெடி பண்றேன். அப்படியே வாயில சூப்பர், கண்டினியூ பண்ணு. எனக்கு ரொம்ப அவசரம் சார். டேய் எடுங்க தாண்டா, ரொம்ப அவசரம். உர்றா சார். சிவசங்கர் குட்டி தெரியுமா சார் உங்களுக்கு? எனக்கு குட்டியும் தெரியாது, புட்டியும் தெரியாது. உர்றா, நல்லா ஸ்கூல் யோசிப்பா சார். உர்றா டேய். சார் கூட சூப்பரா கலையா இருப்பாங்க சார். கலையா இருப்பாங்களா? கொலை பண்ணோம் போடா. ஹலோ டாக்டர், நான் நடுப்பக்கம் பேசுறேன். சாம்பார் பைட்ல ஓட்ட விழுந்து ஒழுக ஆரம்பிச்சிச்சு டாக்டர். லூஸ் மோஷன் ஆயிட்டு இருக்கு டாக்டர். இது என்ன பகோடாவா? சாம்பிள்லாம் கேட்குங்களே டாக்டர். ஓ அதுக்கா? கண்டிப்பா கொடுத்து அனுப்புறேன் டாக்டர். எப்படியாவது என்ன பாத்ரூம் இருந்து ஜாமீன் எடுத்துருங்க டாக்டர். என்னடா இருட்டுல பேய் மாதிரி உட்காந்துட்டு இருக்க? இலியானா சிக்கன் ஒன்று சாப்பிட்டேன். பம்பு செட்டு மாதிரி பிச்சின்னு அடிக்குது. எது வாயில போட்டாலும் சருகு மரம் மாதிரி சருகின்னு வந்து லபுக்குன்னு ஊந்துடுதுடா. கண்டதை தின்னா அப்படிதான் போடுங்க. நான் இல்ல வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சு பாடி எப்படி ஃபிட்டா வச்சிருக்கேன் பாரு. ஒட்டு துணியில தலகாணி தைச்சா மாதிரியே ஒரு உடம்பு. இவன்லாம் ஃபிட்டா பத்தி பேசுறான். மச்சான் இது கக்கா சாம்பிள். இதை திலகவதி ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் கொடுத்துட்றா. நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க போறேன்டா. நானா அவகிட்டயா கொடுக்க சொன்னேன்? ஹாஸ்பிட்டல் தானே கொடுக்க சொல்றேன். ப்ளீஸ்ரா. இந்த செத்த பல்லி வேற மண்டக்குள்ள ஆட்டோ ஓட்டுறான். டேய் டேய் நாக்கு பூச்சி, மேல வந்த உன்னை சாவச்சு போட்டுருவேன். பரதத்துல கவனம் ரொம்ப முக்கியம். அவங்க என்னதான் குச்சி வச்சு குத்துனாலும் உங்க கவனம் பூரா என்னோட ஜதியில தான் இருக்கணும். புரியுதா? ரெடி ரெடி. சக்க திம்மி. டேய் மச்சான் ப்ளீஸா கொடுத்துறா. டேய் ஒரு கவர்ல போட்டு குடுறா. இந்தடா அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப்டா. என்ன யூரின் சாம்பிள் கொடுக்கணுமா? ஃப்ரண்ட் லைன்ல எந்த ஃபால்ட்டும் இல்ல, பேக் லைன் தான் டேமேஜ் ஆயிருக்கு. ஜேகே
இந்த அட்ரஸ்ல இதோ இந்த கவரை டெலிவரி பண்ண சொன்னா பண்ணிடுறா மச்சான் ப்ளீஸ்ரா. ஒரு லவ்வர் பாயா கொரியர் பாயா கிட்டிய வெயில்ல காய போட்ட மாப்பு மாதிரியே ஒரு மண்டை. இவன்லாம் லவ்வர் பையன் கருமம். அங்க போல இருக்கு. வாடகை தரத்துக்கு மட்டும் காசு இருக்காதுல்ல சார்? முதல்ல மாடியில இருக்கிற தையத்தக்க கும்பல அனுப்புங்க. டான்ஸ் கத்துக்கிறாங்களா மாடி அடிக்கிறாங்களான்னு தெரியல. அப்படியா? ஜெக ஜெக அடுத்த மாசம் காலி பண்றாரு கௌரி சங்கர் சொன்னாரப்பா. இதேதான் போன மாசம் சொன்னீங்க. இப்ப என்கிட்ட கேஷ் இல்ல. கேஷ் இல்லன்னா செக் கொடுங்க. செக் பவுன்ஸ் ஆனா பரவாயில்லையா? பத்திரிக்கைக்காரங்க உங்ககிட்ட காசு இருக்காதா? சார் அடுத்த வாரம் கண்டிப்பா கொடுத்துறேன். என்ன மச்சான் டோர்ல புதுசா ஒரு சவுண்ட் வருது? அது அந்த டோர்ல இருந்து வரலடா, இந்த டோர்ல இருந்து வருது. இலியானா சிக்கன் ஒண்ணு வித்தானுங்கடா, ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்டேன். அது நடா ஸ்பீடு படத்துல வர பஸ் மாதிரி நிக்காம போயின்றது. வேகத்துக்கு வேகம், பலத்துக்கு பலம், உடம்பெல்லாம் ஒரே பட 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 பட. ரெண்டு இடத்துல சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். ஹாய்டா. ஹாயேதான்டா. நீ எங்கடா கிளம்புற? ஏல காயத்ரி கூட சிவாஜி 3D படத்துக்கு போறேன். அவ மார்னிங் ஷோ வேற அவங்க கூட போயிருக்க மாட்டா. ஏல பத்தி ஏதா பேசுனேன் அவ்வளவுதான். அவ என் ட்ரீம் கேர்ள். ட்ரீம்ல தான் நீ இருப்ப, நிஜத்துல வேற எவனா இருப்பான்டா. உங்கள்ட்ட ரெண்டு விஷயம் முக்கியமா பேசணும். நானும் காலைல இருந்து ரெண்டு விஷயமா தான்டா போயிட்டு இருக்கேன். சுமாரா நம்ம ஹவுஸ் ஓனர் நம்மள ரெண்டு கேட்டு பிரஷர் பண்றாரு. அதுக்கு அவசியமே இல்ல. என்னடா சொல்ற? ஹவுஸ் ஓனரும் ஒரு ஓமன பெண் குட்டியும், எனக்கு 60 உனக்கு 20. பாத்தியா ஒரு பட்டாம்பூச்சி ஒரு கரப்பாம்பூச்சி எப்படி கவின்றதுன்னு. நம்ம ஹவுஸ் ஓனரா? ஒரு சின்ன கரெக்ஷன், இதுக்கப்புறம் நம்ம தான் ஹவுஸ் ஓனர், அவன் நம்ம டெனன்ட். இந்த போட்டோலாம் அவன் பொண்டாட்டி கண்பார்வை போக கூடாதுன்னா மாசம் மாசம் அவன் தான் நமக்கு ரெண்ட் தரணும். என்னடா பிளாக்மெயிலா? பின்ன இமெயிலா? ஆப்வியஸ்லி நம்ம பிரச்சனையை கடவுள் ஒரு வழி காட்டும் போது நம்ம தான் அதை லபக்குன்னு புடிச்சிக்கணும். இவன் என்ன சொன்னாலும் இது பிளாக்மெயில் தான்டா. நீ ஏன் மச்சான் பிளாக்மெயில் நினைக்கிற? அவன் பொண்டாட்டி பண்ற துரோகத்துக்கு கடவுள் நம்ம மூலமா கொடுக்குற தண்டனை நினைச்சுக்கோ. மாட்டினா என்ன தண்டனை தெரியுமா? மாட்டினா தானே. இதை விடலாம் நான் பெருசா பண்ணிக்க, இதெல்லாம் எனக்கு ஊவா. நீங்க ரெண்டு பேருக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தாத. சரி 3 பேர் ஹவுஸ் ஓனர் ஆகலான்னு பார்த்தேன். ஓகே நான் ஒருத்தனே சிங்கிள் ஓனரா இருந்துட்டு போறேன். வாடகை கேட்டு வரும், வருத்தப்படக்கூடாது. இப்படி எல்லாம் பண்ணி இவனை விடுறா, அவன் கிடக்குறான். அந்த ரெண்டாவது விஷயம் சொல்லு. எனக்கு கல்யாணம். அதான் தெரியுமே, அடுத்த வருஷம் தானே? இல்லடா ஒரு சின்ன சேஞ்ச். என்ன தாலி கட்டும் போது அரிசி பதில் கோதுமை போடுறீங்களா? அடுத்த மாசம் கல்யாணம். யார்? அந்த ஏர்லைன்ஸ் பார்ட்டி தானே? யா. லட்டு பொண்ணுடா. மச்சான் கைட்டி விட்டா நான் கவிக்கலான்னு பார்த்தேன். எனியாவ் நண்பனுக்கு கிடைச்சா அது எனக்கு கிடைச்ச மாதிரி. எது? சந்தோஷம். ஃப்ரெண்ட் லவரை சைட் அடிக்கிற அத்தனை பேரும் சொல்ற பொய் தான் நடக்குது. மச்சான் ரொம்ப டீசென்ட்ரா. ஏன் பாயிண்ட்ரா? இவ்வளவு நேரம் சூக்கிலியா இருந்தது. ஆமாடா. இதுதான்டா இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். கொஞ்சம் சூடா இருக்கட்டும் வச்சிருந்தேன். ஏய் மெதுவா மெதுவா மெதுவா. ஏய் அப்படியே பொண்ணு போயிடாதடா, ஸ்ப்ரே அடிச்சு போட்டு போ, இல்லாட்டி தேட்டரே நாரிடும். டேய் தண்ணி பிடிச்சியா? நானே தண்ணி லாரி மாதிரி ஒழுவின்னு சுத்துறேன். நான் எங்கடா தண்ணி பிடிக்கிறது? ஏய் ஆரஞ்சு ஜூஸ் பாத்தியா? ஆரஞ்சு ஜூஸா? அது திக்கா இருந்தனால மேங்கோ ஜூஸ் நினைச்சேன். டேஸ்ட் கூட தெரியாது உனக்கு? எடுத்தந்தாண்டா சொன்னேன், குடிச்சேன் நான் சொன்னேன். அப்போ 140 ரூபாய் ஜூஸ் எடுத்து நீ கழுவிருக்கியடா? கழுவுற அவசரத்துல ரேட் எல்லாம் பாக்கலடா. வேணா வேற ஜூஸ் வாங்கி தரேன்டா. இனிமேல் அப்புறம் ஜூஸ் குடிப்பேன். ஜூஸா குடிக்கலாம், பழம் வாங்கி சாப்பிட்றா பண்ணாடா. மச்சான் டேய், ஜூஸ்ல கருவந்தனால எறும்பு கடிக்குதுடா. கொஞ்சம் எறும்பு மருந்து எடுத்து சுத்தி போட்டு போடா. என் ஜூஸ் எடுத்து கழுவுனல்ல, நல்லா கடிச்சு நல்லா வீங்கிட்டோம். என்னடா ஃபேன் தொடச்சிட்டு இருக்கிறியா? வாங்க மிஸ்டர் நடு பக்க நாகராஜ். யாரா இவனுங்கெல்லாம்? சரவண பவன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணணுமா நின்னுட்டு இருக்கானுங்க. ஏய் இந்த பார்சல். ஆபீஸ் ஆபீஸ்
சார் பைக்ல வந்துட்டு இருக்கேன் சார். இல்ல சார் வந்துட்டு இருக்கேன் சார். டேய் அந்த பார்சல ஆபீஸ். ஆமா சார் கண்டிப்பா வந்துரும் சார் நீங்க. ஓகே சார். ஓகே. யாரா ஏயினது? ஏய் போன் பேசும்போது எவன்டா ஏயினது? பேசாம ஃபர்ஸ்ட் கிளாஸ். சார் அதான் உங்க டைமண்ட் டப்பா கிடைச்சிருச்சுல்ல, அப்படியே என் ஆய் டப்பாவை திருப்பி கொடுத்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். அது ஏன் சார் டேபிள் ஃபேன் மாதிரி மண்டைய மெதுவா திருப்புறீங்க? மணி முதல்ல இவனை போட்டு தள்ளு. சார் 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 வேணாம் சார். சார் கண்டினியூ பண்ணி உங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளு. ஓகே சார் 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 ஏய் நீங்க பத்திரிக்காரங்க தெரிஞ்ச பிறகு உங்களை உயிரோடு விட்டா எங்க ஸ்மக்லிங் மேட்டர் தலைப்புச் செய்தி அல்ல வரும். சும்ப மேலதான் சத்தம் ஆகுறது இல்ல, சைலன்ஸ் தெரியுதுக்கு. ஓகே கலட்டிடுறேன். நீ கழட்டி சொல்றதுக்கு இல்ல. டேய் டேய் போய் குடிங்கடா, குழந்தை காப்பாத்துக்கோ. ஏய் சின்னு ஏய் சின்னு எந்திரா. டேய் டேய் வாடா. ஒரு நிமிஷம் நான் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்னுடைய ஜதிக்கட்ட அங்க இருக்கா? ஏண்டா தொடப்ப கட்ட வீட்டையே ஓட்ட வட மாதிரி ஆகிட்டு இதுக்கப்புறம் உனக்கு ஜதிக்கட்ட வேற வேணுமா? மண்டையில வச்சு சாப்பிடு. என்னடா பண்ற மச்சான்? சினிமாலாம் மேல பணம் வச்சுட்டு கீழே செங்கல் வச்சு ஏமாத்துவானுங்களா, அந்த மாதிரி கண்ணு செக் பண்ணி பார்த்தேன். பட் பண்டாரி செட் ஜென்யூன் மச்சான், புது கட்டா கொடுத்துருக்கான். எவ்வளவு பணம் வச்சு என்னடா பண்ண போறோம்? முதல்ல 2 ஜெட்டி வாங்கணும் மச்சான். பழைய ஜெட்டி எல்லாம் ஜெல்லி கண்டி மாதிரி ஓட்ட ஆகி போச்சுடா. டேய் இந்த காசு வச்சு முதல்ல நாம சொந்தமா ஒரு பத்திரிக்கை ஆரம்பிப்போம்டா. தப்பு பண்றவன்லாம் நம்ம பேப்பர் பார்த்து பயப்படணும். அப்படின்னா முதல்ல நம்ம தான் பயப்படணும். ராங் ரூட்ல வந்த பணமா இருந்தாலும் நல்ல வழியில தான் செலவு பண்ண போறோம். நீ நல்ல வழியில செலவு பண்ணு, இல்ல நாகர்கோயிலுக்கு போற வழியில செலவு பண்ணு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் இந்த பணத்தை நான் கட்டி பிடிச்சி தூங்கணும் மச்சான். முதல்ல நம்ம செய்யற வேலைய நம்ம ரிசைன் பண்ணோம்டா.
What is it? I have asked you to type liars and you have typed liars. Sorry, sir. What sorry? Hello, I am editor and publisher Murugaraj speaking. டேய் மங்கூஸ் மண்டையா. Hello? மச்சான் இவனை கொஞ்சம் அசிங்கமா திட்ட. டேய் முருகராஜ், குருவி கட்டும் கூடு நீ ஒரு பால் குடுக்கறது பசு, 3 பேரும் மூஞ்சில உடுவோண்டா குசு. Hey, நீ நடுப்பக்க நாகராஜ் தானே? இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்டா. அத முதல்ல செய்டா. அதுக்காக தான் கஷ்டப்பட்டு ஒரு கான்செப்ட் புடிச்சோன்னு திட்டிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த கூட கோரஸ் கொடுத்தானுங்களா, அது நம்ம ஜேகேவும் சீனும் தான். அவனும் சேர்த்து வேலையை விட்டு தூக்கிடு. டேய் இரு எண்டு பஞ்ச் ஒன்னு சூப்பரா மாட்டிருக்கு, அது கேள. கோழி போடும் முட்டை நீதான் ஏன். Sir, any problem, sir? कुछ नहीं, जाओ. நீ வேணா பாரு, இன்னும் 1 hourல ஆபீஸ் மொட்டை மாடில இருந்து தலை கீழே குதிச்சு தற்கொலை பண்ணி போறான் மச்சான். ஹலோ மிஸ்டர் ஜேகே, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் उसके पास कैमरा है, पकड़ो उसे, पकड़ो, जल्दी चलो, पकड़ो उसे, ढक करो. இவ்வளவு பக்கத்துல பைக் ஓட்டின்னு வரானுங்க. டேய் யாரா நீ எப்பறம் என் வண்டியில ஏறனா? ஏய் திரும்பி பார்க்காம வண்டி ஓட்டு, இல்லன்னா தலை சீவிடுவேன். இப்ப சீவனா காத்துல தலை கலைஞ்சிரும். ஓரமா நீ பாட்டு அப்புறம் சீவம்பா. வண்டியை ஸ்பீடா ஓட்டு. அர்ஜென்ட்டுகளா என்னால அல்டிமேட் ஸ்டார் அஜித் ஆக முடியாதுப்பா. 30 கிலோமீட்டர் மேல வேகமா வண்டி ஓட்டோட மெக்கானிக் சொல்லிடுறான்பா. ஏய் போடா நீயும் மெக்கானிக்கும். இத புறா. டேய் சீப்பா. டேய் மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கிற மந்திரவாதி எப்பறா முன்னாடி வந்த? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ தலைய குனி. என்னது? நாங்கெல்லாம் வீர பரம்பரடா, தலை குனிச்சு பழக்கம். அப்பே சொன்னல தலைய குனின்னு. டேய் கட்டையில அடிக்க வராங்கன்னு சொல்ல வேண்டியதுடா. ஏதோ தலைக்கு எண்ணெய் வச்சு விடுற மாதிரி செல்லமா தலை குனி சொன்னா எப்படா தெரியும்? பாத்ரா நான் என்ன பண்றது? ரோட்ல எல்லாம் பூசணிக்கு அடிச்சிருக்கானுங்க. 1000 விவேக் வந்து அட்வைஸ் பண்ணாலும் இவனுங்கள திருந்தவே மாட்டாங்க. என் வண்டியில ஏறி என் உயிரடிக்கிற யாரா நீ? பத்திரிக்கைக்காரன் பாஸ், ஒரு நியூஸுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு பாத்தீங்களா? பாஸ் 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 அவங்க வராங்க, வாங்க ஓடிடலாம். டேய் நீ கூப்பிட்டோன்னு ஓடி வரதுனால ஒரு லவ்வரா? போடா கல்ல அடி போ. எதுக்கு என்ன ரவுண்ட் அப் பண்றானுங்க?